புரியுது அது பிரசன்டேஷன். என்னது இது பிரியாணி. புரியாணி புரியாணி சிக்கன் பிரியாணி. க்ரீம் சர்வதா மொஜிட்டோ மேங்கோ. ஓகே மொஜிட்டோ மேங்கோ. கடைசியா டேஸ்ட் பண்ணிட்டு போகல. எங்கட மசாலா டீ எழுதிச்சு வந்துட்டு நின்றாங்க. என்ன சாமானது? இது சீஸ் பால். சீஸ் பால். இவளோட ஹலோ எனக்கு உன்னோட ஓட சில விருப்பம் இல்லை. எனக்கு அந்த நீ அதை காய்ச்சதே கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையுண்டு. ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் நிற்கிறேன். சத்தியமாக மனசுக்கு திருப்தியாகவும் இவ்வளவு காலம் நான் செய்த காணொலியோட ஒப்படைகளை இந்த காணொலி செய்கிறதுல எனக்கு அவ்வளவு மன திருப்தி. ஏன் திருப்தின்னு சொல்கிறேன்டா, மேலே பாருங்கள், பேரை பாருங்கள், கடையின் பேரை ராயா ஷோலா. ராஜசோலான்றதுன்ற விளக்கம் உங்களுக்கு தெரியும். என்னதை பற்றி சொல்ல போகிறோண்டு அதுன்ற விரிவாக எவ்வளோ விஷயம் இருக்குன்றது உள்ளுக்கு போய் பார்ப்போம். மன திருப்தியோட சந்தோஷத்தோட இந்த செய்கிறேன். இருக்கண்டா சுசலுருவான்ற இடத்துல எனக்கு இந்த அட்ரஸை வந்து நான் கீழே போட்டு விட்றேன். ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து எனக்கு நாக்கெல்லாம் மடிக்கலாம் கிடக்கு. ஆங்கிலமே நான் நிறைவுறேன். இதுக்கு வர ஃப்ரெஞ்சாக கதைச்சேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்காம ஓடிடுவீங்க. இதில் ரெண்டு கதைச்சி டைமை வீணாகக்கூடாது. உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். தமிழன்டா இவன் தான் ஐயா தமிழன். வாங்க உள்ளுக்கு போவோம். சரி, உள்ளுக்கு வரையக்கில்லையே சிகப்பு கம்பளம் பிரித்து மஹிந்த ராய வச்ச கம்பளம் பிரித்து வரவேற்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதில் உண்மையான விளக்கம் அவ்வளவுக்கு அழகாக இருக்குது. அழகுக்கு அப்பால் அப்படியே இங்கே வாங்கும் கேமராக்கார அண்ணா, இங்கே வாங்கோ, இதில் இருந்தே காட்டுவோம். இந்த கடையின் அலங்கரிப்பும் கடையை எப்படி அலங்கரிச்சிருக்கணும்ன்றதை காட்டுறேன். ஆரம்பமே தமிழண்டு போட்டு ராஜசோலாண்டு தமிழில் போட்டிருக்கணும். ஏன்னா தமிழில் போட்டிருக்கணும். அப்படியே எங்களுடைய கலை வேலைப்பாடு ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த அரண்மனையில் ஒரு இருந்து சாப்பிடும்போது அந்த அரண்மனை ஒரு வாசம் அல்லது அரண்மனை என்ற ஒரு எண்ணம், தமிழ், எங்களோட தேசியம், எங்களோட தன்னாட்சி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால பண்டாரவன்னியன், இஞ்சால வேலுநாச்சியார் இந்த பக்கத்தில் வச்சுக்கணும். அதோட அப்படியே இந்த பக்கம் வாங்கும். இஞ்சால எங்களோட வரலாறுகள், சிவபெருமான், இஞ்சால ராவணன், எல்லா மன்னர்கள வரலாறுகளோடையும் அதே மாதிரி எங்களோட கோயில்கள். அதை அங்கே பாருங்கள், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில். அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எங்களுக்கு அடையாளம் எங்கட தமிழை அவரை சிலியாக வச்சிருக்கிறார். தொட்டு பார்க்க ஆசையாக இருக்குது. ஆசையோட மனம் சங்கடிக்குது. என்னென்னு சொல்கிறது தெரியல, கவலை ஒன்றை ஏற்படுத்துது. ஒரு தமிழ் அடையாளத்தை வச்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் ஒரு தமிழ் அடையாளம் ராஜராஜ சோழன். இது தனி தேக்கு மரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து செய்து எடுத்துக்கிறார். இஞ்சி ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுமே எங்களுக்கு அடையாளம். இந்த மனநிலையும், அதாவது இப்படி ஒன்றை செய்யணுமென்ற மனநிலையோடையும் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த நாகரிக உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போவைகளில் இப்படி ஒரு உணவகத்தை துறந்து எங்களோட பெருமையை இந்த உலகத்துக்கு நாங்கள் மட்டும் இல்லை, நான் இங்கே விசாரித்து பார்த்த இடத்துல எங்களோட ஆக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அப்பால் உலக நாட்டில் எல்லா மொழி மக்களும் வந்து இங்கே சாப்பிடணும். அந்த வரலாறை படிக்கணும். இந்த டேபிளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேசையில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இந்த சோழன்ற எங்களோட தமிழற்ற பெருமையை பறைசாற்றுற வகையாக இதில் வந்து போட்டிருக்கணும். தமிழ்லையும் போட்டிருக்கணும் வரலாறு, இந்தியாவில் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கணும். அப்போ ஒரு டேபிளில் வந்து இருக்கிற ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தாலும் இதில் இருக்கிறவர் இதை பற்றி வாசிப்பார். அதுக்கு பிறகு இதில் உள்ள படங்களை பார்ப்பினோம். அப்போ ஏன் இந்த இப்படி செய்திருக்கணும்ன்றது, இல்லை ஏன் இந்த வரலாறு வெளியே காட்டணுமன்றதை தெளிவாக ஒரு அரசியல் புரட்சியாக இந்த உணவகத்தை நடத்துகிறார். என்னுடைய இந்த நீங்கள் எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வீடியோவை பார்த்தாலும், தயவு செய்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வர போகிறீங்களா, இந்த கடையில் வந்து சாப்பிட்றீங்கள், சாப்பிடல அடுத்த கட்டம்.
இங்கே வந்திருக்கா அதை பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு பெருமதியான ஒரு படைப்பை செய்திருக்கிறாரு பாருங்க. கலைநயம் அவ்வளவுக்கு இருக்குது, கலைநயம் அவ்வளவுக்கு இருக்குது. இதில் இங்கே பாருங்க, இதை நான் என்ன காட்டணுமெண்டா, இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெயிண்டிங்குக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு இருக்குது. நீங்களே கொமெண்ட்ஸில் எழுதுங்க, எங்களோட ஒரு உடுப்பின்ற ஒரு சாயலோடு இருக்கும் என்னன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் எழுதுங்க. என்னென்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து போட்டிருக்கணும். எத்தனை பேர் இறங்கலாம் இருக்கிறது? 90 பேர். 90 பேர் இருக்கக்கூடிய ஹால் இது. அதை விட மேலுக்கு ப்ரைவேட் பார்ட்டி ஹால் இருக்குது, 36 பேர் இருக்கலாம். அதில் உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டியோ அல்லது ஃபங்க்ஷனோ செய்ய போகிறீங்க, இப்போ இதில் ஃபேமிலி சின்ன பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருந்தால் அட்கோல் பாவிக்கிறார்கள், அல்லது கொஞ்சம் ப்ரைவேட்டாக நாங்கள் தனியாக இருந்து சாப்பிடணும் கொள்ளணும் நினைக்கிறார்களுக்கு மேலே இருக்குது. அதை நான் மேலே காட்டுறேன், வாங்க மேலுக்கு போவோம். செல் விஐபி அதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க, மேலுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் மேலுக்குள்ள பார்ட்டி ஹால். 35லேருந்து 36 பேர் வரைக்கும் இருக்கலாம். நல்ல பெரிய பார்ட்டி ஹால். கட்டிங் குட்டிங் போடுற ஆக்களுக்கு ஸ்பெஷல் பார் செட்டப் இருக்குது. ஒரு அழகா அப்போ கீழே இடைஞ்சல் இல்லாமல் குடும்பங்கள் கீழே இருந்தால் மேலே வந்து கட்டிங் குட்டிங் போடுறார்கள், பேக்கெக்கு அடிக்கிறார்கள், இதில் சாப்பிட்லாம் கொள்ளலாம். அதோட ப்ரைவேட் பாத்ரூம், டாய்லெட், அதே மாதிரி மேக்கப் ஹால். இதுக்குள்ள மேக்கப் செய்கிறது இருக்குது. இந்தியாவில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, நல்லா இருக்குது பாருங்க. நல்ல செம்மையாக 2 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, வாஷ்ரூம். இதில் பாத்ரூம் டாய்லெட். இந்தியாவில் இந்த இதை பாருங்க, நல்ல கருங்கல்லில் செதுக்கிறாங்க. இந்த சிங் வந்து கருங்கல் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. வாங்கோ அங்கால போய் பார்ப்போம். இந்த வீடியோ செய்கிறதில் மகிழ்ச்சிக்கு அப்பால் இந்த முதலாளி வந்து ஒரு இளம் தம்பியரால் அந்த ஆளுமை என்ற வீடியோ செய்கிறனா தானே, இந்த ஆளுமை என்ற வீடியோ செய்கிற இடத்துல இவரும் ஒரு ஆளாக இருக்கிறார். எப்பயோ ஒரு நாள் இவரை நான் ஒரு நேர்காணல் செய்யணும். அவ்வளோ ஒரு ஆளுமைன்ற அடையாளங்களில் இவரும் ஒரு ஆளாக தெரியுது எனக்கு, செய்வன். அவருடைய அம்மா இப்போ 1.5 மாதத்துக்கு முதல்ல தவறிட்டா. அதால் அவரோட இது சம்பந்தமாக விளக்கமாக கதைக்க முடியலை என்றால் இழப்புகள் அவருடைய மனசை தாக்கி இருக்குது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ கொஞ்சம் மனம் விட்டு அவரால் கதைக்க முடியதில்லை. ஒரு நாள் அவரை நான் இன்டர்வியூ செய்வேன். அதோட இந்த கடை சம்பந்தமான விவரங்களை, இந்த கடையின் மேனேஜ்மெண்ட் பார்க்குற ஒரு தங்கச்சி ஆள் இருக்கிறா, அவாவோட போய் மேலதிகமாக கதைப்போம். வாங்க கீழே போய் அவாவோட தங்கச்சி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறது. நீங்கள்? நாங்கள் இப்போ கூட கடையை பார்த்த விட மெய் சிரித்து போயிருக்கிறோம். என்ன பேர் எங்கடா கட்டியக்களி பார்க்குறாக்களுக்கு சொல்லணும், உங்களோட பேர் என்ன? என் பேரா? என் பேர் சியானுஷா. சியானுஷா. ஆமாம், கஷ்டப்பட்டு வச்சுக்கிறாங்க பேர். கஷ்டப்பட்டுலாம் வைக்கிறேன். எங்கே நீங்கள் இந்த ஊர்? நீங்கள் சொந்த ஊர்? ஊர்லையா? ஊரில் உரும்பிராய், யாழ் மாவட்டம் உரும்பிராய். அங்கே இங்கே பிறந்தீங்களா அங்கே பிறந்தீங்களா? அங்கே பிறந்து வந்த நீங்கள் இங்கே என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? இங்கே நான் வந்து எங்களோட 4 கடைகளுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன். உங்களுக்கு 4 கடை உண்டு, இதை விட 3 கடை இருக்கா? இது ராஜசோலா வந்து ராஜசோலா குழுமத்தின் 4வது ரெஸ்டாரண்ட் தான் இந்த கடை. இது ஓகே. அதுக்கு முதல்ல உள்ள கடையில் சொல்லுங்கள், மற்ற 3ஐயும். ஒன்று வில்ல சென்ட் ஜார்ஜில் ஒன்று இருக்குது, ராயல் சில்லி. மெல்லமா செல்லமா, எனக்கு ஃப்ரெஞ்சு வராது. வில்ல சென்ட் ஜார்ஜில் வேறு ராயல் சில்லி ஒன்று இருக்குது. ஓகே, நான் அதை கீழே போட்டு விடுற அந்த அட்ரஸை. எனக்கு பல்லு கொழுவுது, புறநினைக்க கூடாது. நான் வந்து ஐக்கம் யூக்கம் இங்கிலீஷ் நோக்கம், அப்போ எனக்கு எப்படி ஃப்ரெஞ்சு வரும்? நான் போட்டு விடுறேன், சரியோ? ஓகே. அடுத்த கடை எங்கே இருக்குது? மற்றது இங்கே 5 நிமிஷத்தில் லுகுவா அஞ்சான்னு ஒன்று இருக்குது. லுகுவா அஞ்சா. ஓகே, லுகுவா அஞ்சா. கிட்டத்தட்ட சைனீஸ் கதைக்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஃப்ரெஞ்ச். அந்த கடையின் அட்ரஸ் நான் கீழே போட்டு விடுறேன். அது என்ன ஒரு இது, இந்த கடையில் உள்ள அதே சாப்பாடு அங்கே இருக்குமா? இல்லை. அப்போ ஓகே, ஸ்பெஷாலிட்டி இலங்கை ஈழத்து சாப்பாடு சொல்லலாம், இலங்கை சாப்பாடு சொல்லலாம், சிலோன் சாப்பாடுன்னு சொல்லலாம், அல்லது ஈழத்து தமிழ் சாப்பாடு சொல்லலாம். அதை சூஸ் பண்ணுங்க. இல்லை இப்போ ஸ்ரீலங்கன் என்ற ஏன்னா நாங்கள் இவ்வளோ ஒரு எங்களோட பாரம்பரியத்தோடு வச்சு கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கன் என்று சொல்லிக்க அதையும் அவையில் ஒரு ஆள் வந்து கொமெண்ட்ஸ் எழுது.
உங்களோட மற்ற கடைகளில் இந்த கடையில் உள்ள இதே சாப்பாடு இருக்குமா அல்லது வேறு நாட்டு சாப்பாடா? மற்ற கடையில் எப்படின்னு சொன்னால் இங்கே நாங்கள் வந்து 4 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 4 வகையான சாப்பாடு. ஒன்று இந்தியன் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே. இன்னொன்று சிலோன் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சிலோன் இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகே. மற்றது லிபானி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. லெபனான். லெபனான் சாப்பாடு அது ஒரு புதுசாக இருக்குது. லெபனானி சாப்பாடு இருக்குது, எங்கட ஈழத்து சாப்பாடு இருக்குது, இந்திய சாப்பாடு வந்து தென்னிந்திய இருக்குது, மேற்கு இந்தியாவும் இருக்குது. இந்தியாண்ட மேற்பக்கத்து ஆகமத்தில் இந்தியா சாப்பாடு. இந்திய சாப்பாடு. கேரளா சாப்பாடு இருக்கா? கேரளா சாப்பாடு இல்லை, ஆனால் இப்போ எங்கட ஈழத்தமிழ் சாப்பாடு வந்துட்டு கேரளா சாப்பாடு கொஞ்சம் ஒத்துப்போம். அந்த மீன் புளிச்சல் அதெல்லாம் மாட்டுக்கு அது வாழை இலை சுற்றி எல்லாத்தையும் அதெல்லாம் கேரளா சாப்பாடு தான். புட்டு புட்டு அதெல்லாம் இருக்குது. அதான் அந்த கடையிலையும் இருக்கா? அந்த கடையில் வந்து எப்படின்னு சொன்னால் சிலோன் சாப்பாடும் இந்தியன் சாப்பாடும் இருக்குது ஹுவாஞ்சால. மற்றது ராயல்ஸ்லேயும் அப்படித்தான், இந்தியன் சாப்பாடும் சிலோன் சாப்பாடும். ஆனால் இன்னொன்று இருக்கு உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக அப்படியெல்லாம் ஒன்று சொல்லுங்க. மற்றது அலோ சிக்கன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், அது ஹெத்தையில் இருக்கு. சிக்கன் செய்கிறது. ஓகே. இது அப்போ அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ 4 கடையின் அட்ரஸ் நாங்கள் எல்லாம் போடுவோம். நீங்கள் சாப்பாடு உங்களோட சாப்பாடுற தரத்தை பற்றி சொல்லுங்க. எங்களோட கேட்டியகளி பார்க்குற ஆக்களுக்கு உங்களோட சாப்பாடுற தரம், இப்போ எங்கள்கிட்ட இந்த சாப்பாடு அவ்வளோ சுவையாக இருக்கும் என்ற அளவுக்கு இதாக இருக்கா? என்ன கேட்டால் நான் நார்மலாக எல்லாம் சுவையாக இருக்குமென்று சொல்லுவேன். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கேபாப் இருக்குது, சில்லி சிக்கன், டெவல் எல்லாம் இருக்கு. சிக்கன் டெவல், மாடு, ஆடு. மாட்ரஜி இருக்கா? மாட்ரஜியில் டெவல் இருக்கு. லண்டனில் ஒரு 99 விதமான கடைகளில் மாட்ரஜி இல்லை. ஏன்னு சொல்லுது, எனக்கெல்லாம் விருப்பம். ஆனால் இல்லை நான் ஒரு கடையில் 2 கடையில் தான் சாப்பிட்டேன். இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, மற்ற 2 ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கு. பண்டிகை பண்டி எல்லாம் இல்லை இன்னும் பண்டி எல்லாம் இல்லைன்றீங்க. பண்டியெல்லாம் எங்கிட்ட அவ்வளோ விருப்பமான சாப்பாடு இல்லை. பண்டி இல்லை. எனக்கு முக்கியமான சாப்பாடு இல்லை. சரி, மாட்ரஜி இருக்கு தானே. பண்டி பெருசாக எல்லாரும் விரும்பி வாரது இல்லை தானே. இங்கே ஹலால் சாப்பாடு எல்லாம் அது சொல்லணும். ஹலால் சாப்பாடு ஹலால், சுத்தமாக ஹலால். இப்போ ஹலால் பூஜை சோப்புலாம் நீங்கள் வாங்குறீங்க. கேட்டியகளி இந்த பூஜை சோப்பு மாதிரி கடையில் வாங்குற கேட்டியகளி அங்கே ஒரு பூஜை சோப்பு வச்சுக்கிறார். அவர்கிட்ட கடையில் ஹலால் இல்லை. அவர் என்ன மெயினாக பண்டிகை ஹலால். ஓகே. என்ன முருகள்ளி, நான் சாப்பாட்டை கூட பண்ணி போட்டு எனக்கு வாய் ஊறிக்கொண்டிருக்கு சாப்பிட்றதுக்கு. உண்மை வச்சு நான் கேள்வி கேட்டுருக்கிறேன். இந்த 4 ரெஸ்டாரண்ட்டையும் விட வேறு என்ன அடிஷ்னலாக நீங்கள் செய்கிறீங்க? அடிஷ்னலாண்டா ஒரு வழியில் ஒரு பார்ட்டி, ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு வேணும், பிறந்தநாள் வீட்டுக்கு சாப்பாடு வேணும், அல்லது நீங்கள் போய் லைஃபாக சாப்பாடு செய்து கொடுக்கலாம், அப்படியும் செய்கிறீங்களா? எங்களோட சர்வீஸா இங்கே வந்து ஷோக் பிளாஸ் இருக்குது, ஆம்பொர்த்தே இருக்குது. அதையும் தாண்டி இந்த கீழ் சால் வந்து 100+ இருக்கக்கூடிய சால். ஸோ ரிசர்வேஷன்லாம் வாருது. இப்போ உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை கல்யாண வீடு ரிசர்வேஷனும் வாருது, கெட் டுகெதர் இப்படி எல்லாம் வாருது. அதுக்கு வந்து நாங்கள் டெக்கரேஷன், கேக், சல்லுக்கு காசு இல்லை, சல் சார்ஜ் பண்ணுறது இல்லை, லொக்கேஷன் இல்லை. எங்களோட ஹால் வந்துட்டு சார்ஜ். சல்லண்டால் எப்படி என்னம்மா என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் தெரிஞ்ச ஆக்களுக்கு நீங்கள் சொல்கிற சல் விளங்கம். இந்த என்ன மாதிரியான ஆக்கள் இப்போ என்ன மாதிரி ஐக்கம் யூக்கம் இங்கிலீஷ் நோக்கம் மாதிரி ஐக்கம் யூக்கம் ஃப்ரெஞ்ச் நோக்கம் எல்லாம் இருக்காங்க. வடிவா தமிழில் சொல்லுங்க அல்லது ஆங்கிலத்தில். இந்த ஹோலுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண மாட்டீங்க. அந்த பர்சனுக்கு ஒரு ஆள் வந்துட்டா அவருக்கு இதை தான் சார்ஜ் பண்ணுவீங்க. இப்போ வந்து 100 பேர் இங்கே ரிசர்வ் பண்ணினோம்டா, இப்போ ஆளுக்கு ஒரு ஃப்ரீ கொடுக்கும், ஒரு ஆளுக்கு அது டிஃப்ரெண்ட். அவைகளுக்கு சாப்பாட்டை பொறுத்து டிஃப்ரெண்டான ப்ரைஸாக இருக்குது. அது நேராக வந்து அவை கதைக்கிற நேரம் தான் என்னென்ன வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுப்பீங்க. இல்லை அது வந்து முதல்ல ரிசர்வ் பண்ணினோம்ல, அப்போ முதல்ல நாங்கள் முன்கூட்டியே கேட்குறது நீங்கள் என்ன மெனு, அது மெனு ஒரு பேக்கேஜ் தானே. அப்போ நீங்கள் என்ன ஓன்ட்ரே என்ன எடுக்கிறீங்க, பிளா என்ன எடுக்கிறீங்க, தேசியாக என்ன எடுக்கிறீங்க, அதோட நாங்கள் என்ன தருவோம்னு சொல்கிறது, நாங்கள் என்ன சர்வீஸ் இருக்குன்ற எங்கள்கிட்ட இருந்து. ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே எல்லாம் கேட்குறது. அப்போ தானே எல்லாம் மற்றது உங்களோட முதலாளியை பற்றி. இதை முதலாளியோட நான் கதைச்சி முதலாளியை இந்த உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம் உங்களோட முதலாளிகிட்ட தான் கேட்க இருந்தேன்னா, நான் உங்களோட முதலாளி அவை அம்மா தான் வரனதால் அவர்கிட்ட மனநிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறால நான் கேட்கல. உங்களோட முதலாளியை பற்றி சொல்லுங்க. உங்களோட முதலாளிக்கும் ஸ்டாஃபுக்கும் இப்போ என்ன மாதிரி அதர்றா இதர்றா அப்படி செய்கிறா எப்படி செய்கிறான்னு சொல்கிறாரா, இல்லாட்டிக்கு அன்பா
தம்பி தங்கச்சி வாங்க போங்கன்னு சொல்கிறாரு. இந்த அண்ணன் எப்படி என்று சொன்னா நான் வீடியோ சொல்லுமா உண்மையை சொல்லுங்க. உண்மை உண்மை அது நான் போய் சொல்ல சத்தியமா கற்பூரத்துல அடிச்ச சத்தியம் அதுக்கு அண்ணன் தான் அடிச்சிருவோம் முடிஞ்சு கற்பூரத்துல அடிச்ச சத்தியம் இல்ல. உண்மைக்குமே அண்ணா வந்து இப்ப முதலாளி தொழிலாளி இந்த மாதிரி இல்ல. அவர் வந்துட்டு எல்லாருமே சரிசமம். அதோட இங்க வேலை செய்யற எல்லாருமே நாங்க எல்லாம் ஒரு இப்ப அண்ணா தங்கச்சி தம்பி அவை உள்ளுக்குள்ள கூட மச்சான் மாப்பிள்ள அப்படித்தான் கதைக்கிறது. அதோட முதலாளி மாதிரியே முதலாளி சொல்லவே உங்களுக்கு பக்கமா இருக்கு. என்ன முதலாளி ஏன் நான் கேட்குறேன்னா அவற்றை தமிழ் தேசிய உணர்வும் இப்படி ஒரு உண்மையாக ராஜராஜ சோழனை இங்கே நான் அதுவும் ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு சிலியை பார்க்கல அவ்வளோ ஆசையாக இருக்குது. அங்கால அன்னைன்ற படம் அன்னைக்கு பக்கத்தில் நின்று தான் கதைக்க விருப்பம். அன்னையோட நின்று காய்ச்சா கீழே வந்து ரிப்போர்ட்டை போட்டு தூக்கி விட்ருவாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கோ. ஒருக்கா வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அடுத்த கட்டம் இந்த கடையின் அழகை பாருங்கள். இந்த அழகை ரசிக்கிறதுக்கண்டே வரலாம். அழகையா இந்த பிள்ளையெல்லாம் பார்க்காது. இந்த பிள்ளை வடிவு இல்லாத உள்ள நான் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா தான் முதலாளி. இந்த பிள்ளை இல்லை நாங்கெல்லாம் ஆம்பளை நாங்களாம் புகழக்கூடாது. எப்படி விளையாடு எங்களுக்கு வரலாம். அவனே செஞ்சுட்டு போறான். வாரன் நான் உன்னோட கேட்க வாரன். நான் உன்னோட கேட்க வரேன். அவனே சொல்ல ஆம்பளை ஐஸ்வர்யாண்டு அப்படியா அப்படியே நாங்கெல்லாம் வேலை இல்லையா சொல்லுவாங்க. கொமர்ஸில் எழுதுங்க. கொமர்ஸில் எழுதுங்க. வேறு என்ன இப்போ உங்களோட அன்னையை பற்றி காய்ச்சாச்சு. என்ன நான் ஏன் இதை கேட்குறேன்டா எங்களுடைய ஆக்கள் ஒரு புளியான விண்பங்களை எல்லாம் காட்டுவினோம். அப்போ அதை தெளிவாக உங்களோடய காய்க்கிறேன். புளியான விண்பம் அம்மா என்னென்னா அவர் உணர்வில் சேர்த்துக்கிறார். தண்ட உணர்வில் இதை சேர்த்துக்கிறார். சில பேர் என்னென்னா ஒரு சில ஒற்றை வேலை போராக செய்யணும். அவர் பிஸ்னஸ் நோக்கத்தில் இந்த சிலையை வச்சுக்கிறார். அல்லது அண்ணன் நான் எந்த மனநிலையில் சொல்கிறேன்னா நானும் எந்த வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதை நான் இங்கே பார்க்குறேன். அப்போ கிட்டத்தட்ட இவர் உங்களோட பஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார் என்ன. அப்போ நான் இனி வேறு மாதிரியாக பிளான் பண்ணுறேன். சத்தியமாக வாழ்க்கையில் ஒரு கடை திறந்தால் இப்படி இது இப்போ வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆசைப்பட்டேன். அதே செய்திருக்கிறேன். அதே சந்தோஷம். அதுவும் ஃப்ரான்ஸ் செய்திருக்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ வெளியில் ஒரு பார்ட்டி உண்டு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வையன். நான் இப்போ லண்டனில் இருந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கல்யாணம் கட்டுறேன். அவசரப்படாத நானும் மாண்டானே எனக்கு மாசம் இருக்குதானே. அப்போ அவள் கல்யாணம் வீட்டுக்கு எந்த கல்யாண வீட்டுக்கு புக் பண்ணுறான்னு வை. எப்படியும் மனசி பார்க்கத்தான் போகிறாள். கூட்ட போவ உனக்கு கூட்டத்தான் போகிறாள். சரி அது கேட்டேன். அப்படி ஒரு நடந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா சாப்பாடு? நாங்கள் ட்ரெத்தர் செய்கிறது வெளியில் ஈவெண்ட் செய்கிறாங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொடுக்குறோம். சரி இங்கே வந்து சாப்பிட உள்ள ஒரு சுவை ஒன்றுக்கு தானே அந்த சுவையில் கொடுப்பீங்களா இல்லாட்டிக்கு குத்து மதிப்பில் வந்தோம் போனோம் கொடுத்தோம்ன்ற மாதிரி? உண்மையாக சொல்லணும். உண்மையாக சொல்கிறேன். சமைக்கிற ஆக்கள் உண்டு. ஒரே ஆக்கலாம் கடை ஒரு ஆள் உண்டு. ஓகே கொண்டு போய் கொடுக்கறதுல மட்டும் என்ன மாற்றம் ஆயிரப்போகுது? சுவையெல்லாம் ஒரே சுவையாக இருக்கும். நல்லா இருக்கும். உங்களோட சர்வீஸ் எல்லாமே நீங்களே அங்கே எல்லாம் சர்வ் பண்ணி அப்படிலாம் செய்வீங்க? நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு சர்வீஸும் நாங்கள் செய்வோம். என்ன சொல்கிறது இப்போ கத்தி கரண்டி அந்த இதெல்லாம் வந்துட்டு நாங்களே வந்து மெட்டீரியல் சப்ளை நாங்களே வந்துட்டு அது செய்வோம். எல்லாமே செய்வீங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மாப்பிள்ளை பொம்பளைய விளக்கெடுத்தி வந்தாலும் அல்லது சாமத்தியை போட்டு புள்ள விளக்கிட்டு வந்தாலும் சரி மிச்சம் எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்வீங்க. சாப்பாடு எல்லாமே செய்து கொடுப்பீங்க. சாப்பாடு மற்றது இங்கே ஒரு ஈவென்ட் செய்தால் நீங்களே எல்லாமே ஃபோட்டோகிராஃபு டெக்கரேஷன் கேக்கு எல்லாத்துக்கும் நீங்களே செய்வீங்க. அது உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் கேட்குறத பொறுத்து உங்களோட கோரிக்கையை பொறுத்து. அப்போ நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு ஒரு வடிவான பிள்ளையை கூட்டி வந்து கல்யாணம் கட்டி வேணா வச்சுடுவேன். எந்த மனசு அங்கே கத்தியோட வருவாள் கொத்துறாக்கு அந்த சர்வீஸ். ஓகே இப்போ என்ன ஆர்டர் தர போகிறீங்களோ எனக்கு நான் உங்களோட சாப்பாட்டை சுவையை பார்க்க போகிறேன். இதுலேயே நான் சொல்கிறேன் உண்மையாக குறை இருக்கோ இல்லையோ இதில் குறை சொல்ல எனக்கு மனசு வரையில் இந்த கடையில். ஏன்னா அந்த கடையின் அலங்கரிப்பு என்ன நெஞ்சா தாக்கிட்டுது. சரி வாங்கோ போய் பார்ப்போம் சாப்பாடு அப்படி கட்டு. ஓகே நன்றி. உங்களோட கதைச்சதில் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். என்ன இலங்கை சாப்பாடா ஸ்ரீலங்கா சாப்பாடா? இலங்கை சாப்பாடு. நாங்கள் என்னவோ லண்டன்ல இருந்து வந்துட்டீங்க. சரி ஆர்டர் எடுப்போம். என்ன ஆர்டர்?
உன்னட்ட ஓட தலையில் ஆடியாப்பா இன்னும் ஒரே பார்த்துட்டு இருக்கிற மாறிட்டு அது கொஞ்சம் மடிவான பிடிக்கிறது இல்லையா ஏன் எங்களை பார்த்தா மனசுரா தெரியல அவங்களுக்கு அது மடிவான பொம்பளை பிள்ளைன்னா அந்த மடிவான அவளோட காய்க்கிறது எனக்கு ஒரு மாறிட்டு உன்னோட சங்கடமாக இருக்குது கூப்பிடு ஒரு இல்லையே அடே அந்த நேபாள ஆம்பளை ஐஸ்வர்யா கூப்பிட்றான் அவனை பார்க்க ஆசையாக இருக்கு அவன் சூப்பர் படிக்காது தம்பிடே வாடா ஐயா எனக்கு இவளோட எனக்கு உன்னோட ஓட சில விருப்பம் இல்லை எனக்கு எனக்கு அந்த நீ அதை காய்ச்சதே எனக்கு ஹேர்ட் ஆகிடுது என்ன காமர்ஸில் எழுதுவாங்கப்பா நீ என்ன எழுதட்டும் என்ன எழுதட்டும் இப்போ ஆர்டர் நான் எடுப்பேன்னு தாரீங்களா இல்லையா அவன் அனுப்பு நான் அவனோட காய்க்க போகிறேன் கமௌண்ட் எடுக்க வந்து பெரிய விஷயம் இது பேச்சு வேறு என்ன ஃப்ரூட் தண்டு வரா என்ன விளங்க ஒன்றும் இல்லை நல்லா கதை ஆம்பளை ஐஸ்வர்யா நேபாள ஆம்பளை ஐஸ்வர்யா அனுப்புங்க ஆட்டுறன் பாரு அவர் சொல்ல வேண்டிய விஷயம் அண்ணா நீ ஏன் நேபாளத்துக்கு போனீங்க எந்த நாட்டுக்கு ஏன் போனீங்கன்னு அவருக்கு கோணம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி சுகம் நல்ல சுகம் நல்ல சுகம் நீ நேபாளியா நேபாள் கொரியா அண்ணா கொரியா கொரியாவா நேபாளியா சவுத் கொரியா நேபாள் மிக்ஸ் no I am Nepal நேபாள் which part நேபாள் காட்மாண்டு ஆம்பளை ஐஸ்வர்யா தான்டா உண்மையா தான் அழகா இருக்கிற உங்களோட ஆம்பளை ஐஸ்வர்யா என்ன குறை அவனுக்கு இங்க எனக்கு மட்டும் தான் கண் தெரியலடா வாராங்க கண் தெரியல அவன்ல என்ன குறை இருக்கு ஒன்றும் இல்ல உங்களோட ஐஸ்வர்யா தான் கமௌண்ட் ஐஸ்வர்யா you are the boy ஐஸ்வர்யா you know ஐஸ்வர்யா ராய் yeah he is jealous he feel jealous very jealous you are the very beautiful boy man I like it okay I want to start okay அண்ணா என்ன சாப்பாடு அண்ணா என்ன ஸ்டார்டர் சில்லி நான் உன்னோட இங்கிலீஷ் நீ தமிழ்ல கேக்க நான் உன்னோட இங்கிலீஷ் சில்லி சிக்கன் தான் इसी सीख कबाब நல்லா இருக்கு சீஸ் பால் நல்லா இருக்கு கோலி ஸ்வாசம் சாங் நல்லா இருக்கு ஓகே அந்த நல்லா இருக்கிறத நீ நான் தமிழா மறந்து போயிடுவேன் நீ தமிழாச்சு நல்லா இருக்கிறத வா அந்த அவளுக்கு என்ன சொன்னான்னு சொல்லாத கொண்டு வா ஸ்பெஷல் ஆடான்னு சாப்பிட்டு பார்க்க ஓகே 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 சரி அண்ணா ஓகே அது இந்த இது பிடிச்சிக்கிட்டா கூட மெனுக்கா ஓகே அந்த மாதிரி இங்கே பாரு பலகையில் அடிச்சு முன்னுக்கு ஆங்கிலத்தில் ராஜராஜ சோழனை பற்றி ஒரு கொஞ்சம் விளக்கம் பிறகு அப்படியே அங்கால வேண்டிய சாப்பாடுகள் அப்படியே கடைசியில் வந்து தமிழில் ராஜராஜ சோழன் பற்றி போட்டிருக்கணும் வரலாறுகள் எப்படி எப்படி பதியப்படுதுன்னு பாருங்கள் எந்தெந்த வகையில் வரலாறுகளை மக்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு பாருங்கள் அத்தோட இப்போ சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு லேட் ஆகினா கூட இதை வாசித்து கொண்டிருக்கலாம் இதில் என்ன இருக்குன்ற சொல்லி ஒரு சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கணும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அதோட இல்லை உங்களுக்கு இதில் இதை பார்த்து உங்களுக்கு சாப்பாடு எடுக்கிறது கஷ்டம் எல்லாம் வாழ்ந்துச்சுன்னா உங்களோட ஃபோனை வந்து கேமரா ஆன் பண்ணி இந்த பார்கோட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் என்னென்ன சாப்பாடு வேணுமென்று அதிலேயே பார்த்து ஓட பண்ணலாம் சரி சாப்பாடு வரட்டும் பார்ப்போம் திருப்பி என்ன சோஸ் ஓகே அப்படம் இது ஃப்ரீயா பில் போட மாட்டீங்க இதுக்கு எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ ஷுவா ஓகே வார கஸ்டமருக்கு அப்பளமும் அப்பளம் இது வந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெல்கம் ஃபுட் இது அப்போ அதே மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம் இது என்ன மசாலா அப்பளமா ஓகே மசாலா அப்பளம் ஓகே என்ன சொல்கிற விளங்க இல்லை என்ன இதில் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சில் ஆமாம் மன்னிச்சு கொள்றா எனக்கு ஃப்ரெஞ்சு கொஞ்சம் எனக்கு தெரியாடா நல்லா தான் இருக்கு இது என்ன ஊறுகாய் பிக்கிள் மாதிரி அப்படியா Ya, tapi வேறு 3 வகையான சோஸ் தந்திக்கணும் இது இனிக்குது இது புளிக்குது இது கொஞ்சம் உரைப்பாக இருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அப்போ இது வந்து நீங்கள் வந்தால் ஃப்ரீயாக கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க கொண்டு வாடா ஆகிட்டு ஐஸ்வர்யா குஞ்சு தண்ணி ஐம்பொன்னில் வரீங்களா தண்ணி மொஜிட்டோ மேங்கோ இது என்ன அல்கோஹால் விட்டீங்க பொட்கா விட்டதா ஆ நோவா ஒயிட் ரோமா நீங்கள் ஒயிட் ரோம் விட்டதா இல்லை ஒயிட் ரோம் இல்லை நம்பலாம்
ஓகே கட்டிங் குட்டிங் கூட போட இல்லையா இது வந்து என்ன பேர் இதுக்கு என்ன பேர் நீ சிரிக்கிறத பார்க்க அவ்வளோ சாதி செய்து ஆவடாது ஊற்றிட்டு வந்துட்டு ஆவடாது இல்லை இல்லை இதுக்கு என்ன பேர் இதுக்கு என்ன பேர் மொஜிட்டோ மேங்கோ ஓகே மொஜிட்டோ மேங்கோ மாம்பழ சுவையோட மின்றும் தேசி புளியும் ஆட் பண்ணியிருக்கிறோம் வித்தியாசமாக நல்லா இருக்குது அதுவும் இந்த வெக்காக்கி சாப்பிடாமல் இருக்கிறதா இருந்தால் இது ஒரு 3 கப் குடிப்பேன் நல்லா இருக்குது குறை சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அது எங்கட நேபாள சிங்கம் போட்டு கொண்டு வந்தபடியாக நல்லா இருக்குது உரும்புரா போட்டால் செய்வா உரும்புராக்கி போட தெரியாது அவன் போட்டுக்கான் நல்ல ஸ்டேஷாக இருக்குது பேர் கூட எனக்கு பேர் வருது இல்லை அவள்கிட்ட பேரை நான் உரும்பிராண்டு வச்சுக்கிறேன் நீங்கள் அப்புறம் கீழே கொமெண்ட்ஸ் எழுதுங்க உரும்பிராண்டு கூப்பிட்றது நல்லா இருக்கா இல்லாட்டிக்கு பேரை சொல்லி கூப்பிட்றது நல்லா இருக்கான்னு அதனால் இருந்து ப்ரூவ் கொடுக்கலாம் உண்மை நல்லா இருக்கு ஓகே கொண்டு வாங்க உரும்பிராய் வந்துட்டேன் இந்தாங்கோ இது என்ன சாமானது இது சீஸ் பால் ஓகே அது சிக்கன் 65 சிக்கன் 65 இருக்கிறது ஒரு ஆள் என்னதுக்கு 4 கிளாஸ் வச்சிருக்கீங்களோ தெரியும் நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க இந்தாங்கோ இது சீ கெபாப் என்ன கெபாப் சீ கெபாப் ஓகே எதில் கையை வைக்க எதை பார்க்க கை வைக்கணும்னு இருக்கோ அதில் வைங்க ஓகே இதிலே வைப்போம் ஃபர்ஸ்ட் சீஸ் உள்ளுக்கு புரியுது சீஸ் சத்தியமாக வாய் வருது சுடுவது அறியாப்பா பார்த்து வழியால் இறைச்சி உள்ளு சீஸ் அப்படியா அப்போ அப்படி தான் இருக்கு பார்க்க சாப்பிட இறைச்சி உள்ளுக்கு என்ன சீஸ் என்னது வெளியில் கோழி இறைச்சி ஓகே உள்ளுக்குள்ள சீஸ் கோழி இறைச்சியும் சீஸ் அதான் இது வேறு எப்படியும் பக்கத்துல 2 பாக்கைகளை உனக்கு வாய் உருதுன்னா தெரியுது அப்படியே அந்த பழக்கம் இல்லை இப்படி நான் சாப்பிடவே வாய் உருது இல்லை எஜ்ஜில் அவளுங்க அது கூடாத பழக்கம் பட் எனக்கு தெரியுது வாய் நாங்கள் இப்படி பக்கத்துல இப்படி செய்யணுமா சத்தியமா அந்த மாதிரி சூப்பராக சூப்பராக இருக்கு லண்டன்ல எவ்வளோ கடை ஏறி தங்கி இருப்பீங்க லண்டன்ல நான் சாப்பிட இல்லை ஓப்பனாக நல்லா சாப்பிட இல்லை இங்கே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லணுமா இது அந்த மாதிரி வேறு லெவல் இது கோழி 65 கோழி இங்கே இருக்கு 65 அங்கே இருக்கு விழுங்கினால யோசிச்சு பாருங்க இங்கே இதில் சின்னதாக குறை இருக்குது என்னண்டா என்ன குறை கொஞ்சம் இனிக்குது சோஸ் எதை ஆட் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் இனிக்குது நான் இதுக்கு முதல் சாப்பிட்ட சிக்கன் 65 கொஞ்சம் உரைப்பாக காரமாக இருக்கும் காரமாக கேட்டிருந்தா காரமாக செஞ்சு தந்திருப்போம் எங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் சாரி அப்படியா எஸ் நல்லா இருக்குது இதில் மட்டுமே சின்ன குறையம்மா என்னண்டா நான் சாப்பிட்ட சிக்கன் 65 எல்லாம் கொஞ்சம் காரமாக உரைப்பாக இருக்கும் இது கொஞ்சம் சாதாரண சோஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க இனிக்குது இப்போ அது என்னென்னு சொன்னா இங்கே வந்து வெள்ளைக்காரெல்லாம் வரவே இல்லை அப்போ நாங்கள் ஜென்ரலாக பேசிக்காக வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி செய்கிறது தான் இப்படி செய்கிறது பிறகு வேறு தமிழாக்கள் வந்து இல்லை உரைப்பு சாப்பிட்றாக்கள் வந்து உரைப்பை கேட்டால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரைப்பு போட்டு கொடுக்குறது இதுதான் நார்மல் நாங்கள் ஸ்டாண்டர்டானது உண்மையாக என்னென்னா சுவை நல்லா இருக்குது அந்த வாசம் எல்லாம் நல்லா இருக்குது உரைப்பு மட்டும் காணாமல் இருக்கனால நான் என்ன செய்கிறேன் ஒரு செத்த மிளகாயை அப்படி சேர்த்து வச்சு இந்த ஸ்டைலில் சாப்பிட்றேன் இது ஒன்றும் நல்லா இருக்குது அடுத்த பார்ப்போம் இது சீக்கிரம் பார்ப்போம் என்ன இது மட்டனா நல்லா இருக்குது இதெல்லாம் கூட சொல்கிறதில்ல இதில் ஒரு விஷயம் செய்யலாம் வேண்டா இந்த சோஸ் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிட்டு இதை தொட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும்
இதுல என்ன ரச்சின்னு சொல்லுங்க பாப்போம். ஆட்டிறைச்சியா? இன்னும் ஒன்று இருக்கு. ஆ ஆடும் கோழியும். ஆடும் கோழியுமா? யா. ஆட்டிறைச்சி கூட போட்டுருக்கீங்க அவ்வளோ கொஞ்சம் அந்த டேஸ்ட் வருதா அதில்? அது எப்படி நான் தெரியும் இப்போ? வேலை செய்கிற எனக்கு தெரியாதா என்ன இருக்கு வேணும்? வேலை செய்கிற எனக்கு தெரியாதா? போனதை வச்சு நோண்டி பார்த்தது கூகுளில் அடித்து பார்த்து சொன்னாச்சன் இல்லையா? அதான் நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் ஆகும். இது சூப்பராக இருக்குது. இந்த 3 காமன்லையும் 3 ஸ்டார்ட் வந்துருக்கீங்கள். என் மனசு அப்படி தட்டி போனது சீஸ் போல் அந்த மாதிரி இருக்குது. 2வது இது, 3வது சிக்கன் 65. சுவையில் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. மற்றது தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு இருப்பேன். ஆல்ரெடி இந்த சீஸ் போல்ஸை சாப்பிடாக்க நீங்கள் அப்படிங்கிறத பார்த்தேன் நான். சரியோ, நான் எப்படியும் உங்களை எல்லாம் தொலைச்சி கொளுத்தோணும். நீங்கள் சாப்பிட்ட பார்த்து கண்ணூர் வச்சுட்டேன். வளமே வீடியோக்களை பார்த்து ஆக்கள் கண்ணூர் வைக்கணும். இன்றைக்கு நேரடி பார்த்து நானுடைய சீஸ் போல பிச்சு இப்படி வாயில் வைக்க கடலையை கழட்டிட்டு வந்து நிற்க பார்த்தேன். ஓகே, மற்றே தாங்க பாப்பா சாப்பிடுவா. இது என்ன விரும்புகிற? மீன் தந்தூரி. மீன் தந்தூரி என்ன அதுக்கு உள்ளுக்கு பொரியுது? அது பிரசன்டேஷன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தரீங்களே? யா. எதை இப்படி சாப்பிட்றது? கரண்டியால் எடுத்து தான் சாப்பிடுவேன். கரண்டியால் சாப்பிட பிள்ளை எனக்கு அலையாஜி கிடையாது. உண்மையாக கரண்டி ஒத்து வராது. கையால் சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் மேட் இன் வன்னி, உங்களோட முதலாளி மாதிரி. நல்லா முருகா பொரிச்சு தந்தூரி பண்ணிடுறீங்க. அதை விட கீழே எண்ணெயில் கொதிக்கிறத பார்க்க பயமா அது கை வைக்க. வச்சுட்டா விழுங்காத சத்தியமாக சூப்பராக இருக்குது. உண்மையாக இல்லை அது. இது கட்டிங் குட்டிங் போடுறாங்களுக்கு சொல்லப்பட்ட சாமான். நீங்களும் கட்டிங் குட்டிங்கெல்லாம் போடுறீங்க? விருப்பம் இல்லை, என்ன உண்மையாக விருப்பம் இல்லை. என் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவன் சேர்ந்துலாம் தெரியுமா குடிக்க மாட்டேன். சாப்பாடு டேஸ்டிங் மட்டும் என்ன மனுஷன் சொல்லுவாள், நீ சும்மாவே குடியார மாதிரி தான், தயவு செய்து மாறி குடிச்சு போட்டு வாரேன்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைனை வச்சுட்டு வாங்க. அதனால் குடிக்கிறது நல்லா. எனக்கு கல்யாணம் நடக்கிறன்றதே ஒரு இது. அப்போ எனக்கு கிடைச்சதில்ல மனுஷன் கிடைக்கிறது ஒரு தானே. அப்போ அதால் கவனமாக இருக்கிறேன். நல்லா உண்மையாக நல்ல சுவையாக இருக்குது. நல்லா சுடுபட்டுருக்குது. இவ்வாறுங்க நல்லா சுடுபட்டுருக்குது. மசாலா உள்ளுக்கு நல்லா ஊறி நல்ல ஒரு சுவையை தருது. இது தந்தா இப்படியே முள்ளாக சாப்பிட முடிப்பேன். என்னென்ன எல்லாம் வச்சுக்கிறாங்களோ தெரியல, அதுலேயும் சாப்பிடணும். ஏன் சாப்பிட்டு தான் பாருங்க அவன். நீங்களாம் பெரிய ஆளாச்சு, சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் பாருங்களோ அவன். இதுக்காகவே டிக்கெட்டை மாற்றியும் 3 நாள் நிற்பேன். ஒவ்வொரு நாளும் வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு எடுப்பேன். இப்போ எனக்கு சாப்பாடோடு கட்டாமல் நீ முதலாளி சொல்லிடுவேன். ஆனால் அதில் கலையம் கொண்டு நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் மசைய மாட்டோம். உண்மையாவா? நல்லா இருக்குது சத்தியம், நல்ல சுவை. இது கூட என்ன சிக்னேச்சர் டிஷ்ஷா உங்களோட கடையின் அடையாளம்? இது ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களோட கடையின் அடையாளத்தில் உண்டு. கடியை பார்க்குறீங்க, இங்கே வந்தீங்களா இந்த தந்தூரி வாங்கி தந்தூரி ஃபிஷ் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா பொரிச்ச மீன் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சுட்டு வேறு லெவல். என்ன ஆஞ்சநேயர் மரியாதை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வரேன். இதென்ன சாமான்? அவ்வளோத்துக்கு வெயிட்டான சாப்பாடு சாப்பிடுங்க. உனக்கு இது வெயிட் சில்லி சிக்கன் எல்லாத்தையும் கீழே பொரி தெரியாது. பொரியதை பார்க்க ஆசையாக இருக்குது உண்மையாக. சூப்பராக இருக்குது. அங்கே இனிக்கிறத சொன்னோன்னா இதுக்கு வடி அவரை போட்டு ஏன்னா சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 இனிக்கிறேன்ன பிளாங்கி இதுவாங்களுக்கு இது வன்னி காட்டு கூட்டம் வந்து பக்கம் நல்ல உரை படித்தா அந்த மாதிரி தந்துதான். எல்லாம் வார கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யலும். இதுதான் இந்த டேஸ்ட். அப்படி உங்களோட மசாலா நல்லா ஊறிஞ்சு உள்ளுக்கு மசாலா ஊறி சில இடங்களில் வெளியால் மட்டும்தான் மசாலா நிற்கும். இன்றைக்கி நான் வீட்டை ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த ஃபோட்டோவை வச்சு
துடைச்சி கொடுத்த சொல்லி நான் சாப்பிடுங்க எச்சியில் ஒரு ஆள் விழுங்கி கொண்டே இருக்குது. நான் விழுங்கல சத்தியம் பண்ணு. கையில சாப்பாடு இருக்கு வேர்வை பட்ட பிறகு அப்போ சத்தியம் பண்ணி விழுங்கல. கேளுங்க நான் விழுங்கினது தெரியுதா இல்லையாண்டா சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்ன ஃபோக்கஸ் செய்யணும். அப்படியே இந்த சிக்கன் எடுத்தாலே அப்படி எடுத்து வாயில் வைக்க என்ன சுவை உழைப்புக்கு இல்லை அப்படியே உள்நாக்க தட்டி கொண்டு போகுது உழைப்பு அந்த மாதிரி எச்சில் விழுந்து. உண்மையாக போய் சொல்ல சூப்பராக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. ஆளை பாருங்க பாட்டிச்சம்மா புட்டு கொண்டு வர மாதிரி இருக்குது. புட்டு குழலோட என்னது இது? பிரியாணி. புரியாணி புரியாணி மாதிரி பிரியாணி. ஓகே பார்ப்போம். புரியாணியா இல்லாடி புரி இல்லாத ஆணியாண்டு மூங்கில் பப்பில் வர கொண்டு வாரிகள். எங்க சத்தம் மட்டும்தான் வருது, பொருளை காணைங்க. அப்படிதான் போகிறேன். வந்துட்டு 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 அவ்வளோதான் அவ்வளோதான் பாப்போம். தெரியுதா? இருக்கா நல்ல ஷர்ட்டு இருக்கு இருக்கு. மூங்கில் சிக்கன் பிரியாணி. எப்படி உதவாது என்ன உதவாண்டா சொல்லணும். என்ன உதவாது? அப்புறம் நல்ல இடத்துல இப்படி சொல்லுங்களா? ஏன்னு சொல்லலாம். சூப்பராக உண்மையாக சூப்பராக போய் சொல்லக்கூடாது. இந்த வாசம் அந்த மாதிரி நம்பி வரலாம். அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் பிசாயிட்டேன்னா சிக்கன் 65 மற்றெல்லாம் சூப்பராக. இது என்ன கத்திரிக்காரியா? அதோட ஓட்டி சாப்பிட என்ன தெரியுங்களா? என்ன தினம் நான் கட்ட தருவீங்க ஏன்னா உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு சிக்கன் பீஸை வச்சு அதுலேயே ஒரு துண்டை வச்சு அப்படி எடுத்து எஜ்ஜில் ரெடியாக அப்படியே எடுத்து அப்படியே இப்படி 2 தடவை மாட்டி இல்லை சந்தோஷமா பார்க்குறேன். அதிகமாக சூப்பராது. ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுது. எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டு சாப்பிடுங்க. நீ சொல்லுவ நான் நல்லா சாப்பிட்டு போய் போகிறேன் இதெல்லாம் உடமே வீட்டை போய் பறக்கணுமே. வீட்டையாவது பரவாயில்ல ஏதாவது சுடுவானி கெடுது சாப்பிட்டு இப்படி நடந்து 2 3 நேரம் நடந்தா முடியும். ஆல்ரெடி வந்து நேற்று நிறுத்த உள்ள சூப்பராக இருக்குது உண்மையாக. வேறு இருக்கு இல்லை எவ்வளோ தானே வேணுமா சொல்லுங்க நான் தரேன். அம்மா தாயே வேறு இருக்கா இல்லை தானே எவ்வளோ தான் கடைசியாக ஓகே. உண்மையாக மன திருப்தியோடு சொல்கிறேன். வேறு கடையில் குறை இருந்தாலும் நான் குறைய சொல்லுவேன். குறை உண்டு. உங்களோட சிக்கன் 65 இனிச்சதோ இனிப்பாக இருந்தால் சொன்னான் 99% எனக்கு திருப்தியாக இருக்குது. வீடியோ காணி சொல்லல மறது இந்த மனசார இந்த கடை என்ன குடும்பப்படுத்திட்டீங்களோ ஒரு அப்போ இது குறை இருந்தாலும் எனக்கு காட்டிக்கொள்ள தெரியல. குறை இருக்கே உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட் பக்காவாக இருக்குது. பிரியாணி வேறு லெவல் அந்த மாதிரி இருக்குது. அது இந்த கூட கத்தரிக்காய் தாரீங்களே இந்த கத்தரிக்காய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடல அந்த மாதிரி. சாப்பிட்றது நான் அந்த சுவையை எச்சில விழுங்கி அனுபவிக்கிற வேறு ஆள். நீங்க என்ன சொல்றீங்க? கேமரா பாருங்க. உண்மையாக சொல்லு அப்புறம் வெக்கப்படாது. நான் வீடியோவில் போட மாட்டேன் சொல்லு. சாப்பிட்டு இந்த டேஸ்டான சாப்பாடு இல்லை. இதுதான் நாங்கள் இங்கே வேலை செஞ்ச வெளியா சாப்பிட்றோம். அதுவும் சரி என்ன வயிறு நிரம்பிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க. சுவையாக தந்துட்டியால் அதால் சாப்பிட்றேன். இன்னும் 3 தரவா? இன்னும் 3 தந்து வரவேனா? நான் இன்னும் ஒரு நாளைக்கு வருவேன். இனி ஃப்ரான்ஸுக்கு வந்தேன்டா இங்கே தான் பாருங்க. கண்டிப்பாக உங்களை வடக்கி வருவேன்.
டிஸ்கவுண்ட் இருக்கா? என்ன டிஸ்கவுண்ட்? ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லையா? இல்லை, நீங்கள் இருந்து சாப்பிட்றதுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை, ஆனால் பார்சலுக்கு 10% டிஸ்கவுண்ட். டேக்கே எடுத்துகிட்டு போனால் 10 வீதம். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் 90 சார்ஜ் பண்ணுவீங்க? இல்லை, அது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. ஓன்ட்ரே எடுத்தால் இல்லை, டெசர்ட்டுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு மீலுக்கு மட்டும். மீலுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ பிரியாணி, கொத்து, பட்டர் சிக்கன், சிக்கெபாப், டவல் ஏதாவது இப்படி ஒரு பிளா எடுத்தால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். உண்மையாக சொல்கிறேன், இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க தான் ஆசை. ஆனால் திருப்பி நான் கார் ஓடணும். அதால் நான் டேக்கே எடுத்துகிட்டு போவேன். கொட்டையில் கொண்டு சாப்பிடுவேன். சரிதானே? ஓகே. இது என்னவா? என்ன க்ரீம் சர்வத்? க்ரீம் சர்வத்தா? ஓ, என்ன இதோ கலந்த மாதிரி லுக்கு வர்றீங்க. அதான் நான் பார்க்குறேன். முதல்ல என்ன இப்படி அமர்த்தி இருந்த போகிறீங்க? அவ்வளோ ஆம்புலன்ஸ் அடிக்க வேண்டி வர போடாது. இதை முதல்ல வந்துருக்கணும். என்ன சூப்பராக இருக்கு. பன்னியில் சேரன் மற்றது பாண்டியன் சொல்லி 2 ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்போ இந்த பரோடாவை குடிக்கும்போது, அந்த ஜூஸ் குடிக்கும்போது அங்கே குடித்த அந்த ஒரு வாசம் என்னென்னா, அந்த நைல் போலீஸ் அடிப்பிக்கைகள் ஒரு வாசம் வருமில்ல, அந்த வாசம் இதில் வருது. நைல் போலீஸ் அடிக்கையில் ஒரு வித்தியாசம். நைலில் அந்த ஒயிட்டாக உள்ளது, அதை அடிக்கும்போது ஒரு போட்டமெலோன்ற ஒரு வாசம் மாதிரி வருமில்ல, அந்த வாசம் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையாக பிடிச்சிருக்கு. வேறு லெவல். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது பிஸ்தாஷ் பவுடர். நீங்கள் குடியுங்க. பிஸ்தாஷ் பவுடர் அவ்வளோ இதாக இருக்குது. பவுடராம். இந்த ஐஸ்கிரீம் நெஞ்சாவிட்டு பா, இந்த உடைச்சது தானே இருக்கு ஐஸ்கிரீமும். அப்புறம் நான் ஒரு பிஸ்தாஷ் பவுடர் வாங்கிட்டு வாங்குறேன். குல்ஃபிக்கு மேலே குல்ஃபி ஐஸ்கிரீம் கப்பால் அந்த உள்ளுக்குள்ள உள்ள ஜூஸி தான் டெக்கரேஷன் பண்ண போகிறாரோ தெரியாது. எல்லாம் நான் வேற யாரையும் கழுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேசி இது என்னடி இது? குல்ஃபி பிஸ்தாஷ் இங்கேயே செய்தது. எங்களோட கியூசினியே செஞ்சது. உண்மையாவோ? உண்மையா? வெளியில் வாங்கினது இல்லை. வெளியில் வாங்கியதை வட்டி போட்டு தெரியல. இல்லை, மாதிரி நாக்கில் கரைய அப்படி இருக்கு. உண்மையாக நான் 2 நாள் டிக்கெட்டை மாற்ற போகிறோம். 2 நாள் நான் சாப்பிட்டு போகிறோம். ஃப்ரான்ஸில் சாப்பிட்ற சாப்பாட்டுகளில் உண்மையான திருப்தியாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் பிடிச்சிருக்கு. அதை ஜாலியாக செஞ்சு கேட்குறேன். என்னோட செஞ்சு கேட்குற மாதிரி கஸ்டமர் ஆகிறதுல பின்ன எல்லாரும் நான் என்ன மூஞ்சத்துக்கு வைக்கிறது பக்கம் எப்படி இப்படி மொத்த சொல்லிக்கிறதா அப்படி செய்ய தெரியாது. தெரியாது. நீங்கள் என்ன விட நல்லா செய்கிறீங்க. நான் செய்கிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையாக மன திருப்தியோடு சொல்கிறேன். சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம், சர்பத் வேறு லெவல். கடைசியாக முடிக்க போகிறேன். முடிக்க இந்த கடையை சுற்றி காட்டுறேன். இருந்து கொண்டு சுற்றி காட்டுறேன். கேமராக்கார தம்பி அப்படி சுற்றி ஒருக்கா காட்டுங்க. அப்படி எழுப்பி எப்படி இருக்குது ரெண்டு காட்டுங்க. இந்த அழகை வெளி அழகாக காட்டுங்க. வெளி அழகாக எப்படி இருக்குது, மேலுக்கு டெக்கரேஷனை காட்டுங்க. அதை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நடந்து போகிற புள்ளியை மட்டும் காட்டாதீங்க, கடையை காட்டுங்க. புள்ளியை காட்டாதோ கடையை காட்டுங்க. அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போ என்ன காட்டுங்க. அப்படியே என்ன காட்டுங்க. ஓகே, அவ்வளவு மன திருப்தியோட நேரம் இரவு 10:18. இதுக்கு பிறகு தான் நான் போய் ரூமில் படுத்து நிற்கிற உள்ளோடும். இங்கேருந்து 1 hour நாங்கள் ஓடி போகணும் கார். முடிக்கிறேன். கேட்டிய கிளி, இந்த சாப்பாடு தான் எனக்கு பிடிச்ச ஃப்ரான்ஸுன்ற ஸ்பெஷல் சாப்பாடு. அவ்வளவு கடைசியாக அப்படியே குல்ஃபியோட, என்ன குல்ஃபி, பிஸ்தா குல்ஃபியோட
முடிகள் அண்ணா 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 என்னடி இவ்வளோ சாப்பிட்டீங்க இதையும் கடைசியாக டேஸ்ட் பண்ணிட்டு போகல எங்களோட மசாலா டீ கடவுளே ஒரு முடிவுலாம் இருக்கிற கொண்டா பாப்போம் என்ன கப்பெல்லாம் கழுவினதோ பின்ன என்ன கவுட்டு வச்சிருக்கு அதுதான் ஸ்பெஷல் மசாலா டீ சுடுதடி அம்மட்ட கிடக்க இந்த சூட்டில் தான் நான் மசாலா போயிருக்கோம் கூடாது ஆற்று குடிக்கிறதா ஓ வாசம் நல்லா தான் இருக்கு கோவலிக்கிட்ட என்ன கடைசியாக டீயை தந்து என்ன இது குடித்தா சமைக்குமா அப்படியா செமிக்கும் இன்னும் எப்படியும் சாப்பாடு சாப்பிட்டு தமிழாக்கள் டீ குடிக்காமல் இப்படி போவீங்க நல்லா தான் இருக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு மசாலா இந்த போய்க்கு நாகரோ கூட்ட மாதிரி கூப்பிட்றேன் என்ன அண்ணன் அண்ணன் அண்ணாண்டு இப்போ கூப்பிட்டு கெட்டதானது சுவையான ஒரு மசாலா டீ கிடைக்கலையா நல்லா தான் இருக்கு இதை குடிச்சு நான் வீடியோ 2 மணி நேரமாக காட்டையில் அந்த மாதிரிக்கு கடைசியாக டீ மசாலா டீ கொண்டு வாங்கி சில்வர் பேணியில் பித்தளை சில்வர் பேணியில் வாங்கி குடிங்க நல்லா இருக்குது வேறு என்ன குடிப்போம் கேட்டிய களி உதுவும் ஒரு காதை ஏண்டு என்ன கப்பை கொத்தணுமா என்ன சரியா தான்